பகவத்கீதை 6வது அத்தியாயம் 8வது வகுப்பு 8வது ஸ்லோகம். ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூடஸ்தோ விசிதேந்திரியः யுக்த இத்யுச்யதே யோகி समलोष्टाश्मकाञ्चनः. ज्ञान विज्ञान तृप्तात्मा कूटस्थो विजितेन्द्रियः युक्त इत्युच्यते योगी समलोष्टाश्मकाञ्चनः. தியான யோகம் என்ற அத்தியாயத்தில் தியானம் செய்வதற்கான பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், தியான சொரூபம், தியான பலன், இந்த 4 தலைப்பில் பகவான் இங்கு அழகாக சில கருத்துக்களை எல்லாம் பேசி வருகின்றார் என்று பார்த்தோம். தியானம் என்ற வார்த்தையுடைய அர்த்தம், தியானம்னா என்ன, தியானம் எதற்காக செய்யணும், எதற்காக செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், தியானத்துடைய பலன் என்ன, இதெல்லாம் அந்த தலைப்புகளில் ஒரு 6 தலைப்புகளில் முகவுரையாக 5-6 வகுப்புகளை பார்த்துருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், தியானம் என்ற சொல்லானது எல்லோருக்கும் ஒரு அட்ராக்டிவ் வேர்டு. அது மெடிடேஷன், அதில் எல்லோருக்கும் ஒரு கவர்ச்சி இருக்குது. ஆனால் அது எப்படி செய்யணும் என்பது நிறைய பேருக்கு முறையாக சம்பிரதாயமாக தெரிந்திருக்கவில்லை. ஆனாலும் பகவான் இந்த இடத்த ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த 6வது அத்தியாயத்தை தியான யோகத்துக்காக ஒரு அத்தியாயத்தை டெடிகேட் பண்ணி அதில் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கார். நாம் முகவரியில் அதோடு சேர்த்து பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொன்ன கருத்துக்கள், இன்னும் பொதுவாக பல கிரந்தங்களிலும் சொன்ன கருத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்து முகவுரையாக ஒரு 5 வகுப்புகளை நம்ம பேசியிருக்கிறோம். அதனுடைய பின்னணியில் தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் இப்போ நாம் பார்த்து வருகின்றோம். இங்கு பகவான் ஆத்ம தியானத்தில் ஞானி அடைகின்ற பலனை கூறுகின்றார். இடையிடையே பகவான் இந்த பலனையும் சொல்லுவார். பலன் எதற்காக சொல்லுகின்றார் சொன்னால், நாம் செய்யும்பொழுது நமக்கு ஒரு தொய்வு, அதாவது ஒரு வெறுப்பு அல்லது போதுமை என்கின்ற ஒரு மனநிலையெல்லாம் வரும்பொழுது நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக, ஊக்கப்படுத்துவதற்காக இடையிடையே பலனையும் பகவான் சொல்லுவார். ஆக இங்கு ஆத்ம தியானத்தினால் இன்னொரு கருத்தையும் பார்த்தோம். இங்கு பகவான் பேசுகின்ற தியானம் எந்த தியானத்தை சொல்லுகின்றார் என்று பார்த்தோம். தியானத்தை 2ஆக பிரித்தோம். ஒன்று உபாசனை, சாஸ்திரத்தை கேட்பதற்கு முன்பாக, தத்துவ ஞானத்தை பெறுவதற்கு முன்பாக செய்கின்ற தியானம், அதற்கு பெயர் உபாசனம். அது பெரும்பாலும் சகுண பிரம்ம உபாசனம் தான். அடுத்து சாஸ்திர ஞானத்துக்கு பிற்பாடு இங்கு தியானம் நிகழும். அப்படி நடக்கின்ற அந்த தியானத்துக்கு பெயர் நிதித்தியாசனம் சொல்லி பார்த்தோம். நிதித்தியாசனம் சொல்லி சொன்னால், எந்த அறிவை சிரவணத்தில் பெற்றானோ, சாஸ்திரத்தில் கேட்டல் மூலமாக பெற்ற அறிவை மனதில் நிறுத்தி கொள்வதற்காக, நிஷ்டை செய்வதற்காக செய்கின்ற தியானம்தான் நிதித்தியாசனம் சொல்லி பார்த்தோம். காரணம், நமக்கு யாருமே புத்தியில் வாழ்வதில்லை, மனதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சாஸ்திர ஞானம் எல்லாம் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது, மனதில் பொருந்தவில்லை. அதனால் என்ன ஆகும், சாஸ்திர ஞானத்தை பெற்ற பிறகும் பழையபடியே நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும், நம்ம சிந்தனைகள் இருக்கும். ஆகவே புத்தியில் உள்ள இந்த ஞானத்தை மனதில் கொண்டு வந்து பொருத்தி அதை நிஷ்டையாக்குவதற்காகத்தான் இங்கு நிதித்தியாசனம் என்ற சாதனம் சொல்லி பார்த்தோம். ஆகவே இங்கு பகவான் 6வது அத்தியாயத்தை சொல்லுகின்ற தியானம் என்பது நிதித்தியாசனத்தை தான் சொல்லுகின்றார் என்று நாம் ஒரு விசாரம் செய்து நிலைநாட்டி இருக்கின்றோம். அது இங்கு பகவான் இப்படிப்பட்ட ஆத்ம தியானத்தில் இருக்கக்கூடிய ஞானி அடைகின்ற பலனை சொல்லுகின்றார். இந்த பலனில் ஞானி எப்படி இருப்பான்? முதல் பலன் பாருங்கோ, திருப்தியை அடைந்தவனாக அவன் இருப்பான். மனதில் ஒரு முழு நிறைவை அடைவான். வந்து செல்கின்ற நிறைவில்லை, கூட குறைய இருக்க நிறைவில்லை, முழுமையான மன நிறைவை அடைந்திருப்பான். பகவான் சொல்வது போல பராம் சாந்தி, முழுமையான நிறைவு, அமைதி. அவனுடைய மனதில் ஒரு முழு நிறைவை அடைந்திருப்பான். அடுத்து 2வது பலன், சமபுத்தியை அடைவான்னு சொல்கிறார். சமபுத்தி சொல்லி சொன்னால், எல்லா சூழ்நிலைகள், மனிதர்கள், எல்லா இருமைகளிலும் அவன் சமமான மனநிலையுடன் இருந்து கொண்டிருப்பான். இருமைகளினால் பாதிக்கப்படாத மனநிலையை பெற்றிருப்பான். இந்த 2ஐயும் இந்த ஆத்ம தியானத்தினால் ஞானி பெறுகின்ற பலனாக பகவான் இங்கு பேசுகின்றார்.
சென்ற ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்தில் எதில் சமபுத்தி அடைவான் என்று பேசும்பொழுது இடத்தில் அவன் எங்கே இருக்கிறானோ எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்தில் சமபுத்தி அடைவான்னு சொன்னார். சொல்லில் சூழ்நிலைகளில் இயற்கையில் பாதிப்பை அவன் அடைவதில்லை சொன்னார். இங்கு பகவான் பொருள்களில் சமபுத்தியை அடைவான் என்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். திருப்தாத்மா, திருப்தி என்றால் இங்கு நிறைவு சொல்லி அர்த்தம். ஆத்மா என்றால் இங்கு மனதில் சொல்லி அர்த்தம். ஆத்மா என்ற முக்கிய ஆத்மா சொல்லலை, ஒரு இடத்துக்கு தகுந்தாற் போல் இந்த ஆத்மா என்ற பதத்துக்கு நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆத்மா என்றால் மனதில், திருப்தி என்றால் நிறைவு. மனதில் அவன் நிறைவை அடைகின்றான், மன நிறைவை அடைந்தவன் சொல்கிறார். எதனால் இவன் மன நிறைவை அடைகின்றான்? அவன் திருப்தி அடைவதற்கு என்ன காரணம்? ஞான விஞ்ஞானம் சொல்கிறார். ஸ்லோகத்திலே இருக்குது ஞான விஞ்ஞானம். ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் திருப்தாத்மாவாக இருக்கின்றான். இப்போ திருப்தி வரணுன்னா எதனா காரணம் இருக்கணும் இல்லையா? இப்போ சாப்பிட்டோம்னு சொல்லிச்சுன்னா அப்போ திருப்தியாக சாப்பிட்டேன்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லா பார்த்துட்டு வந்தால் திருப்தியாக பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறோம். கோயிலுக்கு போனால் மன நிறைவாக தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்கிறோம். அப்போது இங்கே இந்த ஞானிக்கு திருப்திக்கு காரணம் என்ன? ஞானம் விஞ்ஞானம் சொல்கிறார். சாதாரணமாக மனிதர்கள் அல்லது ஜீவர்கள் பொருள்கள், அதிகாரம், நண்பர்கள், உறவு, பதவி, சூழ்நிலைகள் அல்லது ஏதாவது கிடைத்தால் அதில் திருப்தி அடைகின்றார்கள். கிடைத்த இவைகள் நீங்கும் பொழுது, நம்மை விட்டு செல்லும் பொழுது அல்லது நாசமாகும் பொழுது அதில் அவர்களுக்கு அதிருப்தியும் அடைகின்றது. காரணம் அவனுடைய திருப்திக்கு பொருள்களோ மனிதர்களோ சூழ்நிலைகளோ தான் காரணமாக இருக்கின்றது. அதனால் அது திருப்தி தருகின்றது. மாறினால் அதிருப்தி ஏற்படுகின்றது. ஆனால் ஞானிக்கு திருப்திக்கு காரணம் என்ன, நிமித்தம் என்ன? ஞானம் விஞ்ஞானம் சொல்கிறார். ஞானிக்கு திருப்தியை கொடுத்த ஞானம் விஞ்ஞானம் அவரை விட்டு என்ன ஆகின்றது? போகாது, அழியாது. அதனால தான் சொல்லுவோம், அஜ்ஞானம் போனால் வராது, அறிவு வந்தால் போகாது. அஜ்ஞானம் போயிடுச்சு. இப்போ 2 4 தெரியாத வரைக்கும் 2 4 தெரியல. இப்போ வந்தாச்சு, வந்தால் என்ன? ஞானம் வந்தாச்சு, அஜ்ஞானம் போயாச்சு. ஆனால் வந்த அறிவு என்ன? எப்பவுமே இருக்குது, எப்போ கேட்டாலும் சொல்லுவோம். அதுபோல் இந்த ஞானமானது அவரை விட்டு போகாது, அழியாது. ஒரு முறை அடைந்தால் எப்பொழுதுமே அவரிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதை நாம் சுபாவமாக மாற்றுவது தான் நிதித்தியாசனம். அது வேறு விஷயம். நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவை குருவினுடைய உபதேசத்தினால், சாஸ்திரத்தின ஸ்ரவணத்தினால் நமக்கு வந்துவிட்ட பிறகு அது புரிந்த அறிவோ புரியாத அறிவோ, ஆனால் வந்தாச்சு, அறிவு வந்தாச்சு. நான் ஆத்மான்ற அறிவு வந்தாச்சு. உன்னை சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு அறிவு வந்தாச்சு. ஆக ஒரு முறை அடைந்தால் எப்பொழுதும் இருக்கும், சுலபமாக போகாது. மறந்துவிடுவோம் சில நேரத்தை, அது வேறு, அது அடிக்கடி நடக்கிறது தான். அடுத்து இந்த ஞானம் விஞ்ஞானம் இந்த வார்த்தையோட அர்த்தத்தை பார்க்கணும். காரணம் 7, 9 இந்த அத்தியாயங்களெல்லாம் பகவான் இந்த சொல்லை அதிகமாக பயன்படுத்த போகின்றார். ஆக இங்கு இதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஞானம் சொன்னால் சாஸ்திர ஞானம், சாஸ்திரத்தை குரு மூலமாக படிப்பதனால் வரக்கூடிய ஞானம். பதார்த்த ஞானம் சொல்லுவாங்க, சப்த ஞானம் சொல்லுவாங்க. அந்த சொற்களினுடைய பொருள் நமக்கு மனதில் பதிஞ்சிருக்கும், சொற்கள் நல்லா பதிச்சு வச்சுருப்போம். சப்த ஞானம். முறையாக புத்தகங்களை கேட்டு படித்திருந்தால் ஒரு திருப்தி இருக்கும். அதுவே இங்கு ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாக நமக்கு படித்ததில் நிறைவு தரலைன்னு சொன்னால், படித்தது நாம் இன்னும் முறையாக படித்து முடிக்கவில்லைன்னு சொல்லி அர்த்தமாகும். சிலர் எவ்வளோ நாள் படிக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. எத்தனை இட்லி சாப்பிட்ணுன்னா என்ன சொல்லுவோம்? பசி போகிற வரைக்கும் சாப்பிட்ணும். எத்தனை நாள் சாப்பிட்ணுன்னா வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள், இல்லை 70 வயசு ஆகிடுது, இது வரைக்கும் சாப்பிட்டது போதும், இனி சாப்பிடாதன்னு சொல்லுமா நம்ம வயிறு? சொல்லாது. இந்த கேள்விக்கு என்ன சொல்லுவோம்? பசி போகிற வரைக்கும் சாப்பிடுப்பா. எத்தனை இட்லி? அது அவரவர்களுடைய வயிற்றில் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. ஆக அதுபோல் சாஸ்திரம் படிப்பதில் ஒரு திருப்தி வரும், அது ஞானம். படித்ததுனால ஒரு திருப்தி வரும். பரவாயில்ல, ஒழுங்காக புத்தகத்தை படித்து முடிச்சிருக்கேன், கேட்டு முடிச்சிருக்கேன். அப்படி ஒரு அறிவு நமக்கு கிடைத்த பிற்பாடு நாம் அதை படிக்கிறத நிறுத்தலாம். எந்த கோர்ஸ் ஆரம்பித்தாலும் எங்கே போனாலும் நம்ம எப்போ முடிப்பீங்கன்னு தானே கேட்குறோம். அது ஒரு பழக்கமாக இருக்குது. கீத கிளாஸ் ஆரம்பித்தோட எப்போ சாமி முடிப்பீங்க? அதில் என்ன இருக்கும்? 700 ஸ்லோகம் இருக்குது. எப்படியும் குறைஞ்சது ஒரு ஸ்லோகத்துக்கு 2 வகுப்பு சொல்லி பார்த்தாலும் என்ன இருக்கும்? 300 வகுப்பு 350 வகுப்பு ஆகுன்னு வச்சுக்கோமே. குறைஞ்சபட்சமாக சில ஸ்லோகங்கள் 2 வகுப்பு கூட போகும். சில விஷயங்கள் கொஞ்சம் அதில் இருக்க சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது. அப்போது கீத வகுப்பு ஆரம்பித்து என்ன ஆகுன்னு சொன்னால் 1 2 அத்தியாயங்கள் 3 அத்தியாயங்கள் அல்லது ஒரு 5 6 அத்தியாயங்களுக்கு ஒரு குரூப் வருவாங்க.
அப்புறமா 6-7 அத்தியாயங்கள் இல்லை 8-10 அத்தியாயங்கள் இன்னொரு குரூப் வரும். 18வது அத்தியாயம் முடிக்கும்பொழுது முழுக்க வேறு யாரோ ஒரு குரூப் வந்து அமர்ந்து கேட்பாங்க. ஆக மொத்தத்தில் 700 ஸ்லோகமும் கேட்ட ஒருத்தர் யாருன்னா இருக்க முடியுமான்னா ரொம்ப ரேர் தான். இருப்பாங்க, அதுலேயும் வந்து போவாங்க. ஆனால் அந்த வகுப்புகளை கீதை வகுப்பு ஆரம்பித்த பிற்பாடு அந்த வகுப்புக்கு முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஒருத்தர் மட்டும் வந்து இருக்கணும், வந்தே ஆகணும். வந்திருப்பார். அவர் யார் தெரியுங்களா? எடுக்கிறவர். வேறு வழி இல்லை அவருக்கு. அவர் வந்து தான் அது மாறி மாறி இருக்கும். நம்ம வாழ்க்கை முறை அப்படி இருக்குது, சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. ஏதோ ஒரு ஆசிரமத்தில் வந்துட்டு ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து ஒரு வகுப்பை கேட்குறோம், அதுக்காக வந்திருக்கணும், அது விஷயம் வேறு. அவர்களுக்கு கூட நடுவில் விட முடியாமல் போயிடும். பல சூழ்நிலைகள் வரும், பல காரணங்கள் வரும். அது வீட்டுக்கு போக வேண்டியது வந்துடும், பல சூழ்நிலைகள் இருக்குது. ஆக முறையாக ஒரு சாஸ்திரத்தை முழுமையாக ஒரு குருவிடத்தில் அமர்ந்து சிரவணம் செய்யறதுன்னு பெரிய விஷயந்தான். அது கீதை போன்ற பெரிய கிரந்தங்கள்லாம் எப்படி கேட்குறது? 700 ஸ்லோகம் இருக்குது. அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுக்கு எவ்வளோ பேர் பாஷ்யக்காரர்கள் எழுதின விளக்கங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து படித்தாதான் அந்த ஸ்லோகத்து அர்த்தம் நமக்கு முழுமையாக மனசில் நிற்கும். ஆக அப்படி ஒரு அறிவு நமக்கு வந்த பிற்பாடு படிப்பதை நிறுத்தலாம். அவரவர்கள் எத்தனை வருடங்கள் கேட்டால் திருப்தி வருமோ அதுவரை படிக்கணும். அதுதான் இந்த கேள்விக்கு பதிலே. எதுவரை படிக்கணும்னா உங்களுக்கு முழுமையாக புரிகின்ற வரை படியுங்கள். எதுவரை சாப்பிடுனா பசி போகும் வரை சாப்பிடுங்கள். அது போல தான். ஆக இங்கே விஞ்ஞானம் சொல்லிச்சோம். ஞானம் என்றால் நூலை படித்ததனால் வந்த ஒரு நாலேஜ், அது ஞானம். விஞ்ஞானம் சொல்லி சொன்னால் சயின்ஸுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. விஞ்ஞானம் சொல்லி சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க, படித்த திருப்தி இருக்குது சுவாமி, ஆனால் புரிந்து கொண்டேன் என்று நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. படிச்சிருக்கேன் ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன் என்னால் சொல்ல முடியலன்னு சொல்கிறேன். அப்படியும் சில பேர் இருக்காங்க. அந்த நிறைவு எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக படிப்பதற்கு முன்பு வரை கீதை உபநிஷத்தில் என்னதான் சொல்லி இருக்கின்றது என்ற அரிப்பு மனசில் இருக்கும். என்னதான் இந்த நூலெல்லாம் சொல்கிறாங்களே, பெரிய பெரியவங்களாம் சொல்கிறாங்க, கீதை படின்னு சொல்கிறாங்க, உபநிஷத் படின்னு சொல்கிறாங்க, பிரம்மசூத்திரம் சொல்கிறாங்க, இன்னும் இருக்க நிறைய பிரகரண கிரந்தங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறாங்க. அது என்னதான் சொல்லியிருக்கு அப்படின்ற மனசில் ஒரு அரிப்பு இருக்கும். படித்த பிற்பாடு அந்த அரிப்பு போயிருக்கும். ஓ, இதுதான் சொல்கிறதா அப்படின்ற ஒரு அரிப்பு போயிருக்கும். ஆனால் சாஸ்திரத்தில் மைய கருத்து என்ன புரியலையே என்ற ஒரு மனதில் நிறைவின்மை இருக்கும். மைய கருத்தாக என்ன தான் அதில் சொல்லியிருக்கார்? எல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் தாத்பரியமாக அவர் சொல்ல வந்தது என்ன, தாத்பரிய நிச்சயம் செய்து நிர்ணயமாக சொன்ன கருத்து என்ன, அது புரிஞ்சிருக்காது. ஆக ஆணிவேரான அந்த தாத்பரியமான நிர்ணயமான மைய கருத்து உணர்வு பூர்வமாக புரிந்திருந்தால் அதற்கு பெயர்தான் விஞ்ஞானம். அதுக்காகத்தான் சொல்கிறோம். சாஸ்திரத்துடைய மைய கருத்தாக இருப்பதே மனதில் தெளிவாக உள்வாங்கி புரிந்து கொண்டிருந்தால் அதற்கு பெயர் விஞ்ஞானம். இதில் 2 சொல்லலாம். விஞ்ஞானம் என்பது புரிந்த கருத்து, ஞானம் என்பது ஏதோ வேகா இருக்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படி ஒன்றா சொல்லலாம். ஞானம் விஞ்ஞானம். அங்கே ஞானம் என்றால் சப்த ஞானம், இங்கு விஞ்ஞானம் என்றால் அர்த்த ஞானம், அப்படி சொல்லலாம். அந்த வார்த்தையினுடைய சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொன்னார் பாருங்க. அதுபோல் உணர்ந்த அந்த வார்த்தையோட அர்த்தம் அது மனதில் இருந்தால் அதுக்கு பேர் விஞ்ஞானம். இங்கே சயின்ஸுன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் விஞ்ஞானம் என்பது சயின்ஸ்னு ஒரு அர்த்தம் நமக்கு சமுதாயத்தில் இருக்குது. ஆக ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம், நான் பூர்ணமானவன், நான் நிறைவானவன், இந்த அறிவு நம்ம மனதில் நாம் வாங்கி உள்வாங்கி நிறைத்து கொண்டிருந்தால் அதற்கு பெயர் தான் விஞ்ஞானம். ஆக எந்த சந்தேகமும் விபரீதமும் இன்றி சாஸ்திரத்தினுடைய ஆணிவேரான கருத்தை ஆழ்ந்து உணர்தல் விஞ்ஞானம். ஸ்வ அனுபவ கரணம் விஞ்ஞானம் அப்படி சொல்லுவாங்க. நாம் எதை சாஸ்திரத்தில் படித்தோமோ அதை சாஸ்திர உபதேசமாக மட்டுமில்லை, அதை என்னுடைய ஞானமாக தன்மயமானதாக நானாக உணர்தல், இதுக்கு பேர் தான் விஞ்ஞானம். அந்த அறிவு தன்மயமாகி இருக்கணும். இப்போ எப்படி சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி நம்ம உடலோடு சக்தியாக கலந்து விடுகின்றது, அதுபோல் இந்த அர்த்த ஞானம் நானாகவே அதை உணர்ந்திருத்தல், அதுதான் விஞ்ஞான விசேஷமான ஞானம். ஏன்னா ஒரு வார்த்தையை பெரியவங்க உபயோகப்படுத்திட்டா அதுக்கு நமக்கு விரிவுரையாளர்கள் பாஷ்யக்காரர்கள் அதுவும் பகவான் உபயோகித்துக்கிட்ட வார்த்தையாச்சு, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது தெளிவாக சொல்லணுமே. சாஸ்திரம் சொல்கிறது தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் சொல்லி சொன்னது. அது எனக்குள் குரு உபதேசமாக எனக்குள் வரும்பொழுது நான் என்ன பண்ணணும்? திருப்பி சொல்லும் பொழுது அகம் பிரம்ம அஸ்மி, நீ அதுவாக இருக்கிறாய் சொன்னார் குரு. அப்போ குரு கேட்குறார், சரிப்பா இப்போ நான் சொல்லி கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டதை நீ திருப்பி எனக்கு சொல்லுன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லணும்? தத்துவமசின்னு திருப்பி சொல்லக்கூடாது.
நான் வாங்கி உள்ளே உள்வாங்கி புரிந்து கொண்டது. அகம் பிரம்ம அஸ்மி, நான் அந்த பிரம்மமாக இருக்கிறேன் என்று சிஷ்யன் சொல்லுகின்ற அனுபூதி வாக்கியம். அது பார்த்துருப்போம். அகம் பிரம்மாஸ்மிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வார்த்தையெல்லாம் தத்துவமசியம் கேள்விப்பட்டிருப்போம். இது சாதாரணமாக எங்கன்னா எழுதி போட்டிருந்தா படிச்சிருப்போம். ஐயப்ப மலைக்கு போகிறோம், சபரிமலைக்கு 18 படி 48 நாள் சரணகோஷம் சொல்லி விரதம் இருந்து அங்கே போய் ஐயப்ப மலைக்கு மேலே சன்னிதானத்துக்கு போன உடனே முதல்ல அங்கே போட்டிருக்கோம். மலையாளத்திலும் சமஸ்கிருத தேவநாகரி லிபியில் எழுதியிருக்கோம். என்ன தெரியுங்களா? தத்துவமசி போட்டிருக்கோம். அது என்ன கவனிச்சாங்களே தெரியாது. அதனால தான் ஐயப்பனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சாஸ்தான்ற பேர் இருக்குது. சாஸ்தா சொல்லிச்சுன்னா உபதேசிப்பவர் அர்த்தம். சாஸ்திரத்தை உபதேசிப்பவர், சாஸ்தாவே சொல்கிறோம் பாருங்க. இந்த கார்த்திகை மாதம் வந்து எல்லாம் ஐயப்ப மலைக்கு மாலை போட்டுக்குவாங்க, போட்டுட்டு போயிட்டு வருவாங்க. காண யாரை காண, சாமியை காண, சாமியை கண்டா கிட்டம் மோட்சம் கிட்டும். என்ன அழகான வார்த்தை பாருங்கள். யாரை பார்க்கறது போகிறப்ப சாமியை பார்க்க போகிறேன். சரி, சாமியை கண்டா உனக்கு என்ன கிடைக்கும்? மோட்சம் கிட்டன்னு சொன்னேன். நல்ல வார்த்தைகள் தான் எல்லா இடத்துலையும் அமைச்சு வச்சுருக்காங்க. ஆகவே குருவானவர் தத்துவமசி என்பதை உபதேசித்து விட்டார். அதை உள்வாங்கி கொண்ட சிஷ்யன் சாஸ்திர கருத்துக்களுடைய சாரமாகி அந்த வார்த்தையை நன்கு உணர்ந்து புரிந்திருந்தால் திருப்பி அவன் என்ன சொல்லணும் குருவிடத்தில் கேட்பார். குரு, நீ புரிந்து கொண்டதை சொல்லுன்னு சொல்லி கேட்பார். அப்படி சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவார்? அவன் புரிந்து கொண்டதை அகம் என்றால் நான் பிரம்ம, அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன். இதுக்கு முன்னே பிரம்ம அஸ்தின்னு புரிந்திருந்தான், இப்பொழுது பிரம்ம அஸ்மின்னு புரிஞ்சுக்கிட்டான். பிரம்ம அஸ்தி சொல்லி சொன்னால் அது எதுவும் எனக்கு வேறுபட்டதாக. அஸ்மி என்னும் பொழுது நானே ஆக, தானே ஆக புரிந்து கொண்டது. அப்படி புரிந்தால் தத்துவமசி என்கிற ஞானம் அகம் பிரம்ம அஸ்மி என்று புரிந்து உணர்ந்த தன்மயமான ஞானம், அதுதான் விஞ்ஞானம் சொல்லி சொல்கிறது. விஞ்ஞானமாக மாறியுள்ளது என்று பொருள். தன்மயம் சுபாவம் சுத்தம், தன்னருள் வடிவம் சாந்தம். அழகா தாய்மணர் சொல்கிறார். நான் என்ன சொல்லி சொன்னால் ரொம்ப அழகாக தன்மயம் சுபாவம் என்று இயல்பு என்ன, நேச்சர் என்ன, நான் என்னவா இருக்கேன்னு சொல்லி சொன்னால் சாந்த சொரூபனாகி அந்த பிரம்மமாக இருக்கின்ற அந்த தன்மயம் சுபாவம் சாந்தம். நான் எப்பொழுதுமே ஆத்மா நித்திய திருப்த ஸ்வரூபந்தான், சாந்த வடிவம் தான். மனசில் தான் சஞ்சலமெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு, வேரியேஷன்லாம் இருக்குது. ஆத்மா என்று நித்திய சுத்த சாந்த ஸ்வரூபம். ஒருத்தர் வந்திருந்தார், இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், பேர் என்ன? சாந்த ஸ்வரூபன்னார். பரவாயில்ல, யார் வச்சு? அவங்க அப்பா நல்லா பேர் வச்சுருக்காரு, சாந்த ஸ்வரூபன்னு சொன்னார். அவர் பார்த்தா கொஞ்சம் அப்படி தான் இருக்கார், அமைதியாக தான் இருக்கார். நம்முடைய இயல்பு என்னென்ன, ஆத்மா எப்போ நித்திய சாந்த ஸ்வரூபம் தான். ஆத்மாவில் எதுவும் இல்லை, விவகாரம் இல்லை, சுத்தமானது கூட. அதை யாரும் அழுக்கு பண்ண முடியாது. ஆக சாஸ்திரம் என்ன சொல்லியுள்ளதோ அதை படித்த திருப்தி இருந்தால் அது ஞானம். பின் அதன் அர்த்த ஞானத்தால் நம்முடைய மனதில் ஒரு திருப்தி வந்திருந்தால் இதுதான் விஞ்ஞானம். ஆக ஞான விஞ்ஞான திருப்த ஆத்மா சொன்னார் இந்த ஞானியை. இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறார். இனி இது படிக்கணும், அதை படிக்கணும் என்ற அறிப்பும் கூட இதற்கு பிற்பாடு மனசில் வரப்போகிறதில்லை. இறக்கும் வரை படிப்பதற்கு நம்மிடத்தில் நிறைய கிரந்தங்கள் இருக்குது, ஆப்டிமம் லெவல் அவ்வளோ இருக்குது, பிளண்டி நிறைய இருக்குது, படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனால் எப்பொழுது பார்த்தாலும் ஜிக்ஞாசுவாக இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கணுமா சொல்லி சொன்னால், அப்படி படித்து கொண்டே இருக்கின்றது மட்டும் நம்முடைய நோக்கம் இல்லை, வாழ்வுடைய லட்சியமும் அது இல்லை. சில பேர் அப்படி இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, படித்தது விஷயத்தை அறிந்து அதில் நிற்கணுமே சொல்லுவாங்க. ஸ்ட்ரைவிங் அண்ட் அரைவிங் சொன்னாங்க பாருங்க. அது போல் ஓடிக்கொண்டே முயற்சி செய்து கொண்டு இருந்தால் எப்போ அடையிறது? ஓடும் தொழிலால் பயன் உள்ளதே சொல்கிறார் பாரு. ஆக நம்மிடம் இப்படி ஓடுகின்ற தொழிலினால நமக்கு பயன் இல்லை. சரி, இதற்கும் தியானத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏன் பகவான் இதை இங்கே சொல்லுகின்றார் என்றால், இந்த திருப்தியை அடைந்தவன், அப்படிப்பட்டவன் தியானம் செய்தால்தான் சாஸ்திரத்தில் படித்த மைய கருத்தை அவனுடைய மனதில் நிலைநிறுத்தி கொள்ள முடியும்னு சொல்கிறார். அதுக்காக தான் ஆத்மா பற்றி ஞான விஞ்ஞானத்தை பற்றி ஏன் தியானம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், விஞ்ஞானம் என்கின்ற வார்த்தையில் சொல்லப்பட்ட அந்த நான் நித்திய திருப்த ஆத்மா என்று தெரிந்து கொண்ட அந்த கருத்தை அவனுடைய மனதில் நிலைநிறுத்தி கொள்வதற்காக செய்கின்ற தியானம். அதாவது நமக்கு ஒரு அறிவு வந்துடும், அறிவு வந்தாலும் அந்த அறிவில் நம்ம நிற்க முடியாது, ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். கோவப்படக்கூடாது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் கோவப்படாமல் இருக்க முடியுறதா? ஏன் முடியல? இதுக்கு முன்னே தெரியாது, கோவப்பட்டேன். இப்போ தெரிஞ்சாச்சு, தெரிஞ்சும் கோவப்பட்டால் என்ன அர்த்தம்?
எனக்கு முடியல. அதுபோல் நான் ஆத்மா என்ற அறிவு வந்தாச்சு, தெளிவான அறிவு எனக்கு புரிந்திருக்கு. ஆனாலும் இந்த அறிவு புத்தியில் இருக்குது, ஆனால் மனசில் பொருந்தலை. மனசு தான் எக்ஸிக்யூஷன், மனசு தான் அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போது நமக்கு அறிவில் உள்ள அந்த ஞானம், புத்தியில் உள்ள ஞானம் மனதிற்கு பொருந்த வேண்டும். அந்த அறிவில் நான் பொரிந்து இருக்க வேண்டும். அப்போ தான் அதோட பிரயோஜனம் இருக்கும். அதற்காக செய்கின்ற தியானம் தான் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்தை பகவான் இங்கே சொல்லுவதனால, ஞானத்தினால விஞ்ஞானத்தினால திருப்தியான ஆத்மாவாக அறிந்தவன் அவன்தான் தியானம் செய்த என்ன ஆகும்? அந்த தியானத்தில், அந்த ஞானத்தில் நிஷ்டை வரும், நிலை பெறுவான். ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்து கொள், அறிவாகி நெஞ்சே சொன்னார். நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே கேள் சொன்னது போல, இந்த இடத்துல அந்த அறிவில் நாம் நிலை பெற வேண்டும், நிஷ்டை கூட வேண்டும். அதுதான் ஞானத்துடைய பிரயோஜனம். எனக்கு அறிவு இருக்குது, ஆனால் சமயத்தில் உதவலை, நான் பழையபடியே இருக்கேன்னா என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ தெரிஞ்சுட்டு இவர் ஏன் இப்படி இருக்காருன்னா, அதுதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அறிவில் நிற்க முடியல. ஆகவே இந்த தியானமானது சாஸ்திரத்தில் படித்த மைய கருத்தில் நிற்பதற்கு, உணர்வதற்கு அப்பொழுதுதான் முடியும். ஆக நிதித்தியாசனத்துடைய பலன் என்ன? ஞானம் விஞ்ஞானமாக மாறி திருப்த ஆத்மாவாக ஆகின்றான், நிறைவு அடைகின்றான், அந்த மனதை நிறைத்தவன் ஆகின்றான், அந்த கருத்தை தன்னுடையதாக அவன் ஆக்கிக் கொள்கின்றான், தன்மயமாக ஆக்கிக் கொள்கின்றான். இதுதான் இந்த வரியினுடைய அர்த்தம். அடுத்து பாருங்க, கூட்டஸ்தக. கூட்டஸ்தன் சொல்லி சொன்னால் மிக மிக உறுதியாக இருப்பவன், அசையாதவன். அப்ரத்தம்பக, பிரதம்பக சொல்லி சொன்ன அசைபவன், அப்ரத்தம்பக சொல்லி சொன்னான் அசையாதவன். இதை ஞானியுடைய லட்சணமாகவும் சொல்லலாம், தியானத்தினுடைய பலனாகவும் சொல்லலாம். உண்மையில் இரண்டும் ஒன்று தான். ஞானியுடைய லட்சணமாக எதுவெல்லாம் சொல்லுகின்றோமோ அதெல்லாம் தியானத்துடைய பலன். கூட்டவத்து சொல்லி சொன்னால் அசையாமல் இருப்பவன். அசையாதது என்ன? ஆத்மாவுடைய லட்சணம் அசையாதது. மலையும் அசையாதது தான், அதனால தான் அச்சலம் சொல்கிறோம். அச்சலம், அருணாச்சலம், சிம்மாச்சலம், ஹிமாச்சலம்னு சொல்கிறோம் பாருங்க. மலையானது அசையாதது. அதுபோல் ஞானியும் என்ன? அவன் பெற்ற கருத்தில் சற்றும் அசையாமல் இருந்து கொள், அறிவாகி நெஞ்சே சொல்கிறார் பாரு. அவர் பெற்ற கருத்தில் தன்னை என்னவாக புரிந்து கொண்டாரோ, நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம், அப்படி புரிந்து கொண்ட கருத்தில் அவனுக்கு சந்தேகமும் இல்லை, விபரீத பாவனைகளும் இல்லை, அந்த அறிவில் நிலை பெற்றிருப்பவன். அதுதான் கூட்டஸ்தக. கூட்டவத்து திஷ்டதி இது கூட்டஸ்தக. உண்மையில் இது ஆத்மாவோட லட்சணம் தான். ஞானி தன்னை ஆத்மாவை புரிஞ்ச பிற்பாடு அவன் லட்சணம் அதுதானே. உங்கள் லட்சணம் சொல்லி சொன்னால், ஆமாம் உங்கள் லட்சணம் தெரியாத போங்க, அப்படி இல்லை, அது சொல்லுவோம் நம்ம. உங்கள் லட்சணம் நல்லா தெரியும் போங்க, அந்த அர்த்தம் இல்லைங்க. லட்சணம் சொல்லி சொன்னால் அவனுடைய இயல்பு. பழத்தை பிழிந்தால் எசன்ஸ் வருது பாருங்கள், அது சாரம் சொல்லுவோம். அதுபோல் மனிதனை பிழிந்தால்தான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியும் சொல்கிறார். அதுதான் அவனுடைய உண்மை நிலை. சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? எந்த ஒரு மனிதனுக்கு துயரங்கள் துக்கங்கள் அதிகமாக வருகின்றதோ அந்த நேரத்தில் அவன் எப்படி நடந்து கொள்வானோ அதுதான் உண்மையில் அவனுடைய இயல்பு. கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சொல்கிறது போல, நம்முடைய இயல்பு எப்போ தெரியும்னு சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அசைஞ்சிடுவோம். மற்றபடி எல்லாம் நல்லா சொல்லிக்கிட்டு இருப்போம், அழகாக பேசிக்கிட்டு இருப்போம். அதுபோல் ஒரு மனிதனுடைய உண்மையான இயல்பு எப்பொழுது தெரியும் என்றால், அவனுக்கு சில சூழ்நிலைகள், சங்கடங்கள், துக்கங்கள், துயரங்கள் அதெல்லாம் வரும்பொழுது தான் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவன் வெளிப்படுத்தி கொள்வான். அப்படிப்பட்ட நிலையிலும் அவனுடைய மனது எப்படி இருக்குமோ அதுதான் அவன் சொல்லுவான். எப்படி இருந்தால் எதுவோ அதுதான் அவனுடைய மனநிலை. யார் யார் எனக்கு என்ன போதித்தும் என்ன என் அறிவினை மயக்க வசமோ சொல்கிறது போல, யார் என்ன சொன்னாலும் நானாக இருக்கின்றேன், அவ்வளோதான். என்னை யார் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது, அசைத்து பார்க்க முடியாது. தான் சொல்கிறேன், ஒருவரை துன்பத்தினால் பிழியும் பொழுது அவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றானோ அது அவனுடைய இயல்பு. ஆக எந்த நெருக்கடியிலும் அசையாமல் இருப்பது, அப்படி இருப்பவன் தான் கூட்டஸ்தக. கலங்காத நெஞ்சுடைய ஞானதீரர் சொல்வார் தாய்மன்னர். கலங்காத நெஞ்சுடைய ஞானதீரர் கடவுளை உனக்கான காயமாதி புலம் காண நான் ஒருவன் ஞானம் பேசி பொய்க்கூடு காத்து என்ன புதுமை கண்டாய். சங்கற்ப சித்தர் அவர் கருத்தில் உரை சாட்சின்னு சொல்கிறார். சிதப்பிரஜ லட்சணம்லாம் சொல்லும் பொழுது
ஆக அவனுடைய நிஷ்டையிலிருந்து உண்மையில் அவன் அசையக்கூடாது, அவனை அசைக்க முடியாது, அசைக்க செய்யாது. சற்றும் அசையாமல் இருந்து கொள் சொல்கிறாரு பாருங்க, அதுதான். ஆக ஏன் அசைக்காது சொன்னா, திருப்தியுடன் நிறைவுடன் இருப்பதால், அவன் பெற்ற ஞானம் விஞ்ஞானமாக மாறியுள்ளதால், புரிந்த ஞானமாக மாறியுள்ளதால், தன்னை என்னவாக படித்து தெரிந்து கொண்டான சாஸ்திரத்தின் மூலமாக, குரு உபதேசத்தின் மூலமாக, அதுவாக அவன் மாறி இருப்பதால். மாறினா அதுதான் அவனுடைய நேச்சர். தன்னை வேறையா நினைச்சிருந்தா இப்போ புரிந்து கொண்டான். புரிஞ்ச ஒருபாடு அதிலிருந்து அவன் என்ன மாறவே முடியாது. அவன் தானே அவன். ஒரு பேர் விட்டு கூப்பிடுறாரு, அது யாருங்க? நான் தாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க உறுதியா. வேற யாரும் இல்லைங்க, இந்த ஏரியாவில் என் பேர் தாங்க அதுன்னு சொல்கிறது போல, நான் ஆத்மா தான் என்றும் உள்ளவன், நித்தியமானவன், மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், ஆனந்த வடிவினன், நிறைவே ஸ்வரூபமாக இருப்பவன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இதெல்லாம் சாஸ்திரம் அழகாக ஆத்மா லட்சணங்களை சொல்லி கொடுத்து விட்டது. அதையெல்லாம் தானாக அறிவுபூர்வமாக முறையாக குருவிடத்தில் தொடர்ந்து கேட்டு சாஸ்திரங்கள் லட்சணம் மூலமாக அவனுக்கு நன்கு விளக்கி விட்டது. விளங்கின பிற்பாடு அந்த புத்தியில் அவன் நிற்க முடியாததற்காக என்ன பண்ண, நிதித்தியாசன சாதனை செய்து நிலைநிறுத்தி விட்ட பிறகு அவன் என்னவாக இருப்பான்? என்னவோ அதுவாக இருப்பான், அவ்வளோதான். அதுவானால் அதுவாவர், அதுவே சொல்லும், அதுவாக இருக்கார். இல்லை என்றால் வெறும் அறிவாக, செய்தியாக, வெறும் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது அவனுள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இருக்காது. சில பேருக்கு சிறு சிரமம் வந்தால் கூட அசைந்து விடுவார்கள், நம்பிக்கை போய்விடும். அப்படி இல்லை. அடுத்து பாருங்க, விஜிதேந்திரியாக, ஞான கர்ம இந்திரியங்களை வென்றவனாக, ஜெயித்தவனாக இருப்பான். அவனுடைய இந்திரியங்கள் அனைத்தும் அவனால் வெல்லப்பட்டதாக இருக்கும். ஜிதாத்மா, விஜிதேந்திரியாக, இது பகவான் அடிக்கடி உபயோகப்படுத்துகின்ற சொற்கள் இது. ஏனென்றால் இந்திரிய கட்டுப்பாட்டை வலியுறுத்துவதற்காக பகவான் அடிக்கடி சொல்லுவார். இந்த சில நேரத்தில் சொல்லுவாங்க, துர்பத்தம் சுபத்தம், ரெண்டு பொருள்கள் ஒன்றா சேர்த்து கட்டி வச்சா என்ன உறுதியாக இருக்கும். அதுபோல அவன் இந்த ஞானத்தில் தன்னை முழுமையாக கட்டி கொண்டவன். இந்த கல்யாணத்தில் 3 முடிச்சு போகிறது எதுக்கு சொன்னான்? இல்லறத்தில் நன்கு பிணித்து வைப்பதற்காக. இது ஒரு நியாயம். ஆக திரும்ப திரும்ப இந்த கருத்துக்கு திரும்ப சொல்லும் பொழுது அந்த கருத்து மிக முக்கியமானது என்றும் ஒரு அர்த்தம். அடுத்து பாருங்க, யுக்தக இதி யுச்சதே. யுக்தக சொன்ன பொருந்தியவன். எதில் பொருந்தியவன்? பிரம்மத்தில் பொருந்தியவன், அந்த தத்துவத்தில் பொருந்தியவன், ஞானத்தில் பொருந்தியவன், விஞ்ஞானத்தில் பொருந்தியவன். இதி என்று உச்சியத்தை சொல்லப்படுகின்றது. யாரை அப்படி சொல்லுகின்றார்கள்? யோகி, தியான யோகி சொல்றார். அந்த முக்த புருஷனைத்தான் இங்கு தியான யோகின்னு சொல்றார். மீண்டும் எதில் சமமான பாவனை உடையவன்? லோஷ்டம், மண்ணாங்கட்டின்னு அர்த்தம். அஸ்ம, பாறை. அடுத்து காஞ்சனம். காஞ்சம் சொல்லிச்சுன்னா தங்கம். ஆமாம், மண், கல், தங்கம் இவற்றில் சமமான புத்தியை உடையவனாக இருக்கின்றான் சொல்கிறார். எல்லாமே அவனுக்கு சமமானது. அது இன்னொன்று இருக்குது, அந்த பொருள்கள்லாம் அவன் கண்ணுக்கு கல் கல்லாக தான் தெரியும், மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டியாக தான் தெரியும், தங்கம் தங்கமாகத்தான் தெரியும். கண்ணு எல்லாருக்கும் ஒரே மாதிரி. ஞானம் வந்த பிற்பாடு உலக பொருள் உள்ள என்னவோ அதை தான் காட்டித்தரும். ஆனால் அவன் மனதில் அவைகளை சமமாக புரிந்து வைத்திருப்பார். ரெண்டுமே பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒன்று தான் நினச்சிருப்பான். அவன் மனதில் அப்படி ஒரு பக்குவம் வந்திருக்கும். ஆக தங்கத்தின் மீது என்ன? சுவீகரிய புத்தி. அது நமக்கு வேணும், எடுத்துக்கணுன்ற புத்தி இருக்குது. வெறும் கல் மண்ணை பார்த்தா நம்ம அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ஞான திருப்தாத்மாவாக இருக்கான இவனுக்கு இரண்டும் ஒன்றே என்ற புத்தி இருக்கும். வரணும் சொல்கிறார். ஓடும் இருநிதியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளான நட்பே பராபரமே சொல்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்து கூட அந்த தங்கத்தையும் கல்லையும் பார்க்கும்போது ரெண்டும் ஒன்று தான். உண்மையிலே ரெண்டுமே ஒன்று தான். அதற்கு நாம தான் உலகத்தில் இருக்க, நாம் உலகத்தவர் அது மேலே ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம், வேல்யூ அடிஷன். அங்கே இது தங்கம், இது விலை உயர்ந்தது, இது மண், ஒன்றும் இல்லாதது. ஒரு குழந்தை இடத்துல கொடுத்து பாருங்கள். குழந்தை இடத்துல 2 பலூனையும் ஒரு 100 ரூபாயும் கொடுத்து பாருங்கள். அது என்ன பண்ணும்? 100 ரூபாய் போட்டு பலூனை தான் எடுத்துக்கும். அப்போ அதுக்கு புரிஞ்சு எடுத்துக்கிட்டு அர்த்தமா? அந்த 100 ரூபாயில் அது போல் பலூன் 100 பலூன் வாங்கலாம், ஆனால் அதுக்கு தெரியாது. அதுபோல் நாம தான் சில பொருள்களுக்கு வேல்யூ அதிகமாக, மதிப்பு அதிகமாக கொடுத்து வச்சுருக்கோம். அப்பர் பெருமான் உழவார பணி பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய இறுதி நாட்களில் அந்த உழவார பணி பண்ணும் பொழுது, அந்த உழவாரம் எங்கெல்லாம் போகிறதோ அந்த இடத்துல பொண்ணும் நவரத்னம் மணிகளும் தெரிஞ்சுதான். அவர் சொன்னார், சாமி என்னை இப்படி கூட என்னை சோதிப்பீங்களா நீங்கள் சொல்லிட்டு அவர் அதை எல்லாம் உதாசீனப்படுத்தி போயிட்டே இருந்தார் சொல்லுவாங்க. அந்த மனசு அது வேறு ஒன்றும் இல்லை. ஆக சிந்தித்தால் ரெண்டும் ஒன்று தான். காரணம் ஜடமான பதார்த்தம், உலகம் தான் அதற்கு ஒரு மதிப்பை கொடுத்து உள்ளது.
ஆக இன்னொன்று இருக்குது, அந்த தங்கமாக இருந்தால் தங்கத்தை சாப்பிட முடியுமா இல்லையா? ஆக இந்த ஞானிக்கு அதை எடுக்கணும்னு எண்ணமும் இல்லை, அதை நீக்கணுன்ற எண்ணமும் இல்லை. அது வாட்டினே அது போயிட்டு இருக்கார். இருக்காது இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன, உதாசீனனாக இருக்கார். இந்த எஸ்யா மஜ்ஜந்தி பகவோ மனுஷ்யாக கட்டோபநிஷத்தில் முதல் அத்தியாயம் 2வது பகுதியில் 3வது மந்திரம், எந்த தங்கத்தில் எல்லா மனிதர்களும் மூழ்கியுள்ளார்களோ எல்லாவற்றையும் சமமாக சொல்லி கேட்குறார். அது சமமாக பார்க்கறதுன்னு சொல்லி சொன்ன இப்படிப்பட்ட பொருள்களில் கண்ணினால் சொல்லலை, மனதினால் உனக்கு இந்த பாவனை வரட்டும். கண்ணு உள்ளதை தான் காட்டித்தரும். அடுத்து இங்கே பகவான் மேலும் சொல்லுகின்றார், இந்த பொருள்களில் மோக புத்தி ஞானிக்கு இல்லை என்பதுதான் இங்கே அர்த்தம். சிந்திக்கும் வரை மோக புத்தி தங்கத்தில் இருக்கும், சிந்தித்து பார்த்தால் அதுவும் ஜடமானது தானே என்று உணர்ந்திருப்பார். நாமளும் அப்படி தான் உணரணும்னு சொல்லி சொல்கிறார். அப்படி உணராததுனால தான் நம்ம அது மேலே ஒரு அதீதமான ஒரு பிரியத்தை வைத்திருக்கின்றோம். ஆக ஞான விஞ்ஞானத்தினால் அவன் திருப்தி அடைந்துள்ளான். அந்த திருப்தி எதனால் ஏற்பட்டது என்றால் ஞானத்தினால விஞ்ஞானத்தினால் ஏற்பட்டது. அது நிரந்தரமானது, சென்று விடாத திருப்தின்னு சொல்கிறார். செல்லாத திருப்தி. எந்த நிலையிலும் அசையாத அறிவை பெற்றிருப்பவன், இந்திரியங்களை வென்றவன், அந்த அறிவில் பொருந்தி இருப்பவன், சமமான புத்தியை உடையவன் என்றெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக சொல்லி, சென்ற ஸ்லோகத்தில் சூழ்நிலையில் சமமான புத்தியை உடையவன் சொல்லி சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் பொருள்களில் சமமான புத்தியை உடையவன் சொல்கிறார். ஆக 3 இடங்களில் நாம் சாந்தியை நிவர்த்தியை பெற்றிருக்க வேண்டும் என்று சாந்தி மந்திரத்தில் பார்த்தோம். சூழ்நிலை இயற்கையில், 2வது மனிதர்களிடத்தில், 3வது பொருள்களிடத்தில், இவைகளில் அவன் சமமான புத்தியை பெற்றிருப்பான். அடுத்து 9வது ஸ்லோகம், சுக்ருத் மித்ராயுதாசீனஹ மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. சுக்ருத் மித்ராயுதாசீனஹ மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. இந்த ஸ்லோகத்தில் மனிதர்களிடத்தில் சமபுத்தியை உடையவன் சொன்னார். சூழ்நிலை, இடம், பொருள்களிடத்தில் சமபுத்தி இருக்கிறது ஒன்று. அதை விட கடினம் என்னவென்றால் மனிதர்களிடத்தில் சமபுத்தியை நாம் உடையவர்களாக இருப்பது. அதெல்லாம் ஜடம், அதை நாம் எப்படி பொருள்படுத்தணுமோ கொஞ்சம் முயற்சி செய்து பண்ணிக்கலாம். ஆனால் உயிருள்ள பொருள்களாக இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில், நம்மோடு உறவு வைத்துள்ளவர்களிடத்தில் எப்படி சமமான புத்தியை வைப்பது, அதுதான கஷ்டம். ஆக இங்கு சமபுத்தி சொல்லி சொன்னால் பாதிக்கப்படாத புத்தி என்று அர்த்தம். விஷம புத்தி என்றால் நம்மை பாதிக்கும் புத்தி. நம்ம சொல்லணும் விஷமம் பண்ணுறான்னு சொல்கிறோம் பாருங்க. விஷமம் சொல்லி சொன்னால் சமபுத்திக்கு நேர் எதிர்ப்பதம் விஷமம். ஆக நண்பர்கள், உறவினர்கள், சாதுக்கள், இப்படி விதவிதமான மனிதர்களிடத்தில் அவன் பாதிக்கப்படாத சமபுத்தியை உடையவனாக இருப்பான். அது சமமாக இருக்காது, இவன் மனதில் சமமான பாவனையை வளர்த்து கொண்டிருப்பான், சமமான புத்தியை உடையவனாக இருப்பான். அதுதான் அர்த்தம். ஆக நமக்கு சந்தேகம் வரலாம், ஞானிக்கும் கூட நண்பர்கள், பகைவர்கள், உறவினர்கள் உண்டா? ஞானிக்கு அவரை பொறுத்த வரையில் அப்படி அவர் நினைக்க மாட்டார், கருத மாட்டார். ஆனால் அவரோடு இருப்பவர்கள், ஞானத்துக்கு பிற்பாடு அவர் இந்த உலகத்தில் தானே வாழ்ந்து ஆகணும். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை பிறர் அப்படி நினைக்கலாம் இல்லையா? அதுதான் இங்கே பகவான் சொல்லுகின்ற அழகாக. இப்போ சிஷ்யர்களுக்குள்ளே என்ன ஆகுன்னா, அவர் எங்கள் சாமி, அவர் உங்கள் குரு, எங்கள் குரு அப்படிலாம் சொல்கிற வித்தியாசம் பண்ண. குருவுக்கு அப்படி இல்லை, எல்லாரும் ஒன்று தான். அவர் ஞானியாக இருந்தார்னா எல்லாரும் ஒன்றா தான் பார்ப்பார். ஒரு ஸ்லோகம் இருக்குது, முனிரப்பி வனஸ்தஸ்ய, வனத்தில் வசிக்கும் முனிவருக்கு கூட 3 பேர் வருவாங்களாம். யார் யார்? மித்ரன், நண்பர்கள் இருப்பாங்க. அடுத்து உதாசீனன், சரி ஏதோ வந்திருக்கா, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கார், நமக்கு என்னப்பா, நம்ம வேலையை பார்ப்பணும். சில பேர் அவர் பகைவராக கூட பார்ப்பாங்களாம். ஏன் இந்த ஆள் இங்கே உட்காந்துருக்காரு, என்ன வேலை? வனத்தில் வச்சுக்கிற முனிவனுக்கு அப்படி வருவாங்கன்னா, நம்ம இல்லறவாசிகளாக சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு அப்படிலாம் இருப்பாங்களே, வந்திருப்பாங்களே. சில பேர் ஞானியை பகைவராக பார்க்கலாம், ஒன்றும் செய்யலை சொல்லி சொன்னால் இந்த 3 விதமான ஆட்கள் உருவாவார்களாம். ஆக ஞானி இப்படி பார்க்க மாட்டார், அவரை சுற்றி இப்படிப்பட்டவர்கள் உருவாவார்கள். ஆக மனிதர்களுக்கும் கூட இப்படிப்பட்டவர் உருவாகலாம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். எப்படிப்பட்டவர்கள்?
சுக்ருத் சொல்லி சொன்ன நல்லவர்கள், உதவி செய்பவர்கள். உபகர்த்தா, ஆமாம், எவ்வித பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் உதவுவார்கள். ஏதோ நல்ல மனுஷனாக இருக்கார், நல்லது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கார், கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஏதோ செய்துக்கிட்டார், நல்ல விஷயம் தானே, நல்லா இருக்கார், நம்மளால் முடிஞ்சு ஏதோ உதவும்பா அப்படி சொல்லி உதவுபவர்கள் இருப்பார்களாம். அப்புறம் பாருங்க, கிருத்தி சொல்லி சொன்னால் மனது, சுக்ருத் சொல்லி சொன்னால் நல்ல மனதை உடைய மனிதர்கள். மித்திரன் என்ற நண்பன் சொல்லி அர்த்தம். சமான ஸ்வபாவாத் சொல்லிட்டுறார். யார் யாருக்குள்ள நட்பு வரும்னு சொல்லி சொன்னா, இருவருடைய மனதிலும் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஓரளவிற்கு ஒத்து வந்தால்தான் அவர்கள் தான் நண்பர்களாக தொடர்வார்கள். வேறுபட்ட எண்ணம் இருந்ததுன்னா நண்பர்களாக தொடர முடியாது. அதனால தான் சொல்ல சமான ஸ்வபாவாத். நம்முடைய சுபாவமும் அவருடைய சுபாவம் ஒத்ததாக இருந்தால் நண்பர்களாக ஆவோம். சமான பாவக, அது மாறினால், குணம் மாறினால் நட்பும் மாறிவிடும். முந்திலாம் இருந்தாருங்க, இப்போ அவர் கூட நான் இருக்கிறது இல்லைங்க, அவர் மாறிட்டாருங்க. எப்படி ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும், ஏதோ ஒன்று. ஆக வேதாந்தம் படித்தாலே நிறைய பேர் பழகிய சில பேர் என்ன ஆகுங்க தெரியுங்களா, இவர் நமக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாருங்கன்னு விலைக்கு போயிடுவாங்க. அவங்களே விலைக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க கூப்பிட்ட இடத்துல நம்ம போக முடியாது, நாம் கூப்பிடுற இடத்துக்கு அல்லது நாம் வர இடத்துக்கு அவங்களால வர முடியாது. ஆனால் வந்த இடத்த புது நண்பர்கள் கிடைப்பாங்க சத் சங்கத்தில். ஆமாம், அதுவும் இருக்குது. ஆக மித்ரார் யுதாசீன, இந்த சொல்லை பிரித்தோம்னா அதில் அரி என்ற சொல் வருகின்றது. அரி ஆ இருப்பான், தமிழில் சொல்லணும் அரி சொல்லி சொன்னால் பகைவன் அர்த்தம். அதில் ஹரி ஓம் சாமி சொல்லக்கூடாது, ஹரி ஓம் சாமி தான் சொல்லணும். ஆமாம், இந்த ஒரு ஜட்ஜி ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் இப்படி தான் ஹரி பரந்தாமன் தான் போட்டுக்கிட்டாங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா ஆ போட்டோம்னா ஹரி போட்டோம்னா அது பகைவன் சொல்லி அர்த்தமாயிடும். சில வார்த்தைகளை அப்படியே உபயோகப்படுத்துறது தான் நல்லதாக இருக்கும். உதாசீனாக, சிலர் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் உதாரணம் சொன்னார். நகர்ப்புறத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டார். அப்பார்ட்மெண்ட் லைஃப் அப்படி தான் இருக்குது. அவர் பக்கத்து வீட்டிலே இருப்பார், அவர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருப்பார், அவர் கடந்து தான் மேலே போயிருப்பார். யாராவது அது புதுசாக அட்ரஸ் கேட்டால் இல்லைங்களா அப்படிப்பட்டவருங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அதுபோல் அப்புறம் மத்தியஸ்தன், நமக்கும் பகைவர்களுக்கும் மத்தியஸ்தனாக இருப்பவர். எப்படின்னா நம்மிடமும் நமக்கு ஆகாதவர்களிடத்திலும் அவர்கள் சமமாக சில பேர் நடந்துக்குவாங்க. ஆனால் இங்கேருந்து அங்கே சொல்ல மாட்டாங்க, அங்கேருந்து இங்கே சொல்ல மாட்டாங்க. அப்படி சில பேர் நல்லவங்க இருப்பாங்க, அவரோட நட்பாக இருப்பார், நம்மோட நட்பாக இருப்பார். அவருக்கும் தெரியும் நமக்கு அவரை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்மிடத்தில் நட்பாக இருப்பார் நம்முடைய சுபாவத்தினால. அப்படின்னு சில பேர் இருப்பாங்க, அவர்கள் தான் மத்தியஸ்தன் சொல்கிறாங்க. அடுத்து துவேஷி, வெறுப்பவன், நம் கண் முன்னாடியே நம்மை இழிவாக பேசுபவர்கள். அடுத்து பந்து என்றால் உறவினர்கள், அண்ணன் தம்பிகள். பந்து சொல்லி சொன்னால் இவர்கள் துவேஷியாக இருப்பாங்க, மித்திரனாக இருப்பாங்க, மத்தியஸ்தனாக இருப்பாங்க. எப்படிப்பட்ட பாவனை வேண்டுமானாலும் சொந்தக்காரர்கள் இருப்பார்கள். இந்த சொந்தம் என்பது என்னென்னா, நாம தேடி அடைவதில்லை, அது நம்முடைய பிறவி சம்பந்தத்தினால் வந்தவர்கள். அவர்களை நம்ம மாற்றவே முடியாது. பிறவி சம்பந்தத்தினால் நமக்கு உறவானவர்கள். நண்பர்கள் மற்றவங்களாம் மாற்றிக்கலாம் வேண்டான்னு சொல்லி சொன்னான். ஆக சாது சொல்லி சொன்னால் சாஸ்திரப்படி தர்ம நெறிப்படி வாழ்பவர்கள் சான்றோர்கள். சாதுஷு அப்பி, சான்றோர்களிடத்திலும் கூட. பாபேஷு, பாவிகள், நிஷித்த கர்மா செய்பவர்கள். பாபி சொல்லி சொன்னார், ரொம்ப அழகாக விளக்கம் சொல்கிறாங்க. சாஸ்திரத்தினால் விளக்கப்பட்ட கர்மாவை, செயல்களை செய்து வாழ்பவர்கள், சாஸ்திர விரோத வாழ்வு வாழ்பவர்கள். இத்தனை பேரிடமும் ஞானி சமமான புத்தி உள்ளவனாக இருப்பான். இவன் யார்? விசிஷ்யக, மேலானவன். விதவிதமான குணங்கள் உள்ளவர்களிடத்தில் அந்த அவர்களெல்லாம் சொல்லி இவர்களிடம் சமமான புத்தி உடையவனாக ஞானி இருப்பான் என்கின்றார். நாம் பாவியாக இருந்து விட்டு போகலாமே, எதற்கு சாதுவாகணும்னு சொல்லி சொன்னா, அப்படி ஒரு கேள்வி கேட்குறார் ஒருத்தர். அப்படி உன்னால் இருக்க முடியாது. ஆனாலும் கூட இந்த ஞானியானவன் எப்படி சாதுவிடத்திலும் நண்பனிடத்திலும் பகைவனிடத்திலும் பாவி இடத்திலும் உறவினிடத்திலும் தீயவர்களிடத்திலும் சமமாக புத்தியுடன் எப்படி அவர் வாழ முடியும்னு சொல்லி சந்தேகம் வந்தால் கொஞ்சம் சிந்திக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஞானி இவர்களிடத்தில் சமமாக விவகாரம் செய்வான்னு சொல்லி சொல்லலை, கவனமாக கவனிக்க வேண்டியது தான் முக்கியம். சமமான புத்தி இவர்களிடத்துல, சமமான பாவனை மனதில் அவன் அப்படி இருப்பான்னு சொன்னார் தவிர அவர்களிடம் சமமாக விவகாரம் பண்ணுவான், டிரான்சாக்ட் பண்ணுவான்னு சொல்லி சொல்லலை. அவர்களே மனதில் அவன் நினைப்பது இவர் வேண்டியவர் வேண்டார் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. நண்பனாகத்தான் பார்ப்பார், பாவியாக இருந்தால் அவன் செயல்களை பார்ப்பார் இருந்தால். ஆனால் அவர் மனதில் வெறுப்பு இருக்காது, எல்லாரையும் சமமாக பார்க்கின்ற மனோநிலை அவருக்கு வந்திருக்கும். ஆமாம், அதுதான் சொல்கிறார். சமமாக விவகாரம் செய்வான் என்று சொல்லவில்லை, அது ரொம்ப முக்கியம். அது ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு இருக்குது. சாது இடத்த சாதுவாக நடந்துக்குவார்,
பாவியாக புரிந்து கொள்வார். நண்பர்களிடத்தில் நண்பனாக நடந்து கொள்வார். பகைவனை எப்படி நடத்தணும் அப்படி நடத்துவார். யார் யாரிடம் எப்படி விவகாரம் செய்ய வேண்டும் அப்படித்தான் இவருடைய செயல் எல்லாம் இருக்கும். இவருடைய புத்தி ஆனாலும் சமமான பாவனையுடன் பார்வையுடன் இருக்கும். வெறுப்புணர்வு அவர் மனதிலிருந்து சென்று, சரி சுவாமி இப்படி இருந்தால் இது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது அப்படி ஆயிடாதான், டபுள் பர்சனாலிட்டி இருக்காதான், மித்தியாச்சாரனா அவனை சொல்லிடலாமா சொன்னா ஒரு தத்துவ வித்தகர் ஒருத்தர் சொல்றார், 2 முரண்பாடான கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு அவைகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் எவனால் நடந்து கொள்ள முடியுமோ அவனே அறிவின் மேன்மையை வளர்ச்சியை அடைந்தவன் ஆவான் சொல்றார். மறுபடியும் சொல்ற பாருங்க, 2 முரண்பாடான கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு 2 பேர் வராங்க, அல்லது இங்கே சொல்லப்பட்ட அத்தனை பேரும் பார்க்குறாங்க, அவர்களுடைய முரண்பாடல் நல்லா புரிந்திருக்கின்றது, அவைகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் எவனால் நடந்து கொள்ள முடியுமோ அவனே அறிவில் மேலோன் அல்லது மேலான வளர்ச்சி அடைந்தவன் சொல்கிறார். புரிந்தும் கூட அவர்களிடத்தில் எப்படி பழகணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து நாம் அந்த விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது அவருடைய மனதில் இருக்கக்கூடிய பாவனை இதுன்னு சொல்கிறார். ஆக ஆட்களினுடைய தோஷத்தை அறிந்திருக்கின்றார். அறிந்து அவர்களிடத்தில் எப்படி விவகாரம் பண்ணுமோ அப்படி விவகாரத்தை செய்து ஆட்களின் மீது வெறுப்பு கொள்வதில்லை. அவரவர்களை அவரவர்களிடத்தில் வைத்து புரிந்து கொள்கின்றார். அவரவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படியும் என்ன பண்ணுறாருனா எப்படி விவகாரம் பண்ணணுமோ அப்படி விவகாரங்களை வைத்து கொள்கின்றார். குழந்தைகள் இடத்துல விளையாடும் பொழுது என்ன பண்ணுவோம், வெற்றி தோல்வி பற்றி நாம் சிந்திக்கவே மாட்டோம். சில நேரத்தில் குழந்தைகள் இடத்துல தெரிந்தே நாம் என்ன பண்ணுவோம், விட்டு கொடுத்து தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அது யார் இடத்துல, குழந்தைகள் இடத்துல. சில நேரம் குழந்தைகள் இடத்துல விளையாடும் பொழுது இந்த உலகத்தை மறந்து நம்ம விளையாடிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல வெற்றி தோல்வியை பற்றி யோசிக்கிறதே இல்லை, குழந்தை ஜெயிக்கிட்டுன்னு விட்டுடுவோம். அதே போல் ஞானிக்கு இந்த உலகம் பொய், கனவு, காணல், நீர் என்று அவருக்கு நல்லா தெரியுமா. இந்திரஜாலம், கனவு, காணலின் நீர் என இவ்வுலகம் எமக்கு தோன்ற சொல்கிறார். இந்த உலகத்தை பற்றி நன்கு தெளிவாக புரிந்து வைத்துள்ளார். சந்ததமும் சிற்பரத்தால் அழியாத தற்பரத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஆக அதே நேரத்தில் உலகில் விவகாரம் இருக்கு, வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவைகளையெல்லாம் எப்படி டீல் பண்ணுவோம் அப்படி அவைகளை எல்லாம் விவகாரமாக செய்து கொண்டு ஆனந்தமாக மனதில் வெறுப்பில்லாமல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் சமமான மனநிலையோடு அணுகி வாழ்ந்து கொண்டிருப்பார். இதெல்லாம் அவருக்கு இதுக்கு முன்னே ஞானத்தை பெறுவதற்கு முன்பே சமத்துவம் யோக உச்சத்தை சொல்கிறார் பாருங்க. கர்மயோகத்தில் ஒரு அளவிற்கு சமத்துவமான மனநிலை அவர் பெற்றிருப்பார். பகவான் 13வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், நித்தியம் ச சமச்சித்தத்துவம் இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு சொல்கிறார். பிடித்தது பிடிக்காதது, பிடித்த மனிதர் பிடிக்காத மனிதர்கள், பிடித்த பொருள் பிடிக்காத பொருள்கள், விரும்பிய சூழ்நிலை விரும்பாத சூழ்நிலை இரண்டிலுமே அவன் சமமான மனநிலையை பெற்றிருப்பான்னு சொல்கிறார். அதுதான் சமத்துவம் யோக உச்சத்தை. கர்மயோகத்தில் அவனுக்கு இந்த பழக்கம் இருக்குது, பக்குவம் வந்துருக்கு. ஆக பாபத்தை வெறுக்கலாம், பாபியை வெறுக்கக்கூடாது, அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏதோ முடிஞ்ச அவனால் இயலவில்லை, இயலாமையில் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை உற்சாகப்படுத்தவில்லை, அவனை அதை செய்யாதப்பான்னு சொல்லுவார். அதுக்காக அவனை வெறுத்து கொண்டு இருக்க மாட்டார். மனதில் சமமாக அவர்களை புரிந்திருப்பார். அவர்கிட்ட துவேஷம் இல்லை. அது ஒரு விஷயம் சொல்லாங்க. ஒரு நீதிபதி இருக்கார். அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பு எழுதினாராம். அவன் செய்த தவறுக்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டார். மரண தண்டனை கொடுத்த பிற்பாடு அவர் இன்னொன்று எழுதினாராம், கடவுள் இவனுக்கு கருணை காட்டட்டும். அது இவரே கருணை காட்ட வேண்டித்தானே. அவன் எத்தனையோ குற்றங்களை செய்து தண்டனை பெற்றிருப்பான் இல்லையா. அதனால நீதிபதியை டபுள் பர்சனாலிட்டி சொல்ல முடியுமா? அவனுடைய செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்துட்டார். மனிதாபிமானமாக கடவுளே இவனுக்கு கருணை காட்டுன்னு எழுதிட்டார். அது டபுள் பர்சனாலிட்டி சொல்ல முடியாது இல்லையா. இதுதான் சரியான மனநிலை. பாபத்தை வெறுக்கலாம், பாவியை வெறுக்கக்கூடாது சொல்லுவாங்க. தவறானவைகளை தவறானவர்கள் தவறு என்று புரிந்து கொள்கின்றார்கள். தவறானவர்கள் செய்கின்ற தவறுகளை தவறு என்று புரிந்திருக்கின்றார்கள். குற்றத்தை நீக்க வேண்டுமே தவிர அந்த மனிதனை நீக்கக்கூடாது என்று ஒரு கருத்து இங்கு சொல்லப்படுகின்றது. மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பு பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.